இந்த tutorial நம்ம பார்க்க போறது important questions for CCS 356 Object Oriented Software Engineering. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ப்ராசஸ் மாடல்ஸ். இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கும். இந்த லைஃப் சைக்கிள் மாடல்ஸ் கண்டிப்பா ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. இதுல வந்து எப்படியும் ஒரு பிக் கொஸ்டின் கேட்டுருவாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு இதுல. தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து இந்த எஜிலிட்டி அண்ட் இட்ஸ் பிரின்சிபல்ஸ். இந்த ரெண்டு கொஸ்டினையும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து படிச்சுக்கோங்க. தென் ரிமைனிங் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே 2 மார்க்ஸ் மாதிரி பார்த்துட்டு போங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா என்ன, தென் சாஃப்ட்வேர் ப்ராசஸ்னா என்ன, ஏஜைல் ப்ராசஸ்னா என்ன, எக்ஸ்பி ப்ராசஸ்னா என்ன, இது எல்லாமே 2 மார்க்ஸ் மாதிரி படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது தியரியாவும் கேட்கலாம், இல்லை அவங்களே ஒரு சினாரியோ கொடுத்து அதுக்கு எஸ்ஆர்எஸ் எழுத சொல்லியும் கேட்கலாம். தென் ஒன் மோர் கொஸ்டின் வந்து இந்த ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ், இது ஒரு தியரி கொஸ்டின் தான். தென் தேர்ட் கொஸ்டின் வந்து ஆப்ஜெக்ட் மாடலிங் யூசிங் யூஎம்எல். இந்த யூஎம்எல் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கிவன் சினாரியோவுக்கு உங்களை கம்ப்ளீட் செட் ஆஃப் டயக்ராம்ஸையும் வரைய சொல்லி ப்ராப்ளம்ஸ் மாதிரி இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். தென் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் வரைய சொல்லியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் 2 தியரி கொஸ்டின், தென் டயக்ராம்ஸ் வரைகிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இந்த டயக்ராம்ஸ் வரைகிறது இல்லை எஸ்ஆர்எஸ் எழுதுறது வந்து பார்ட் சில கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா சிலபஸ்லயே ஒரு 15 டாபிக்ஸ் மினி ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 15 டாபிக்ஸ்மே நீங்க இந்த இஎம்எல் டயக்ராம்ஸ் வரைகிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் இல்லை வேற ஏதாவது ஒரு சினாரியோ கொடுக்கும்போது அது ரிலேட்டடா உள்ள வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க இந்த யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் வரையணும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் வரைவாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கிடையாது. நீங்க அந்த டாபிக் ரிலேட்டடா டயக்ராம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஸ் அண்ட் இந்த இஎம்எல் டயக்ராம்ஸ் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா கப்ளிங் அண்ட் கொஹிஷன், இதுல டைப்ஸ் ஆஃப் கப்ளிங், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதை 2 மார்க்ல கூட கேட்கலாம். தென் கம்பேரிசன் பிட்வீன் கப்ளிங் அண்ட் கொஹிஷன் இதுவும் கேட்கலாம். தென் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன், இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். தென் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ், இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் இதுல கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ் ஸ்டடியில இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. இதுல எல்லா டெஸ்டிங்குமே இம்பார்ட்டன்ட் தான், எது கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. பட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மற்ற டெஸ்டிங்குமே ஏதாவது ஒரு தடவை யூனிவர்சிட்டியில கேட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. அதனால இந்த யூனிட்ல வந்து நீங்க எல்லா கொஸ்டினையுமே படிச்சுக்கிறது தான் நல்லது. பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், ரெக்ரெஷன் டெஸ்டிங், இன்டகிரேஷன் அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங், தென் யூனிட் டெஸ்டிங், இந்த 5 கொஸ்டின்ஸையுமே நீங்க படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படியும் ஒரு கேஸ் ஸ்டடியும் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் இந்த டிப்ளாய்மெண்ட் பைப்லைன், ஓவரால் ஆர்கிடெக்சர், பில்டிங் அண்ட் டெஸ்டிங், இந்த கொஸ்டினையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இந்த 2 பிக் கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கேஸ் ஸ்டடி மாதிரியும் கேட்பாங்க. அப்ப இந்த சப்ஜெக்ட்ல பாஸ் பண்றதுக்கு இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதுல பிளாக் கலர்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸையுமே நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஓஓஎஸ்சி சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணலாம்.